இப்போ லத்தீன் குரூப்ஸில் எனக்கு போட்டியாக இருக்கிற ஒருத்தன் வீனஸ். அவன் இப்போ அரபிக்கடல் கரையில் பெருநகரமான பாம்பே துறைமுக பகுதியில் தான் இருக்கான் என்று சொன்னான். துறைமுக பகுதியா என்றவாறு விக்ரம் சிறிது யோசித்தான். பாம்பே சிட்டி பற்றி நன்றாக அறிந்திருந்த விக்ரம் அங்கு லத்தீன் குரூப்ஸிற்கு ஒரு பிரான்ச் இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டான். டேனியை வைத்து ஏதாவது செய்ய முடியும் என்று அவன் மூளை அவனுக்கு உணர்த்த ஆரம்பித்தது. செஸ்போர்டு கேமில் அவனை ஒரு காயாக பயன்படுத்த விரும்பினான். நம்ம ஏதாவது ஒரு வகையில் டேனிக்கு ஹெல்ப் பண்ணி அவனை லத்தீன் குரூப்ஸோட மெயின் ஆளாக மாற்றினா அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி லத்தீன் குரூப்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கீழேயே வந்துடுமே என்று அவனுக்கு மிகப்பெரிய யோசனை ஒன்று அடுத்ததாக தோன்றியது. அந்த யோசனை தோன்றிய அதே சமயம் அவன் மனதிற்குள் இன்னொரு கேள்வியும் தோன்றியது. ஆமாம், இந்த ஜேம்ஸ் குரூஸுக்கும் லத்தீன் குரூப்ஸுக்கும் என்ன மாதிரியான லிங்க் இருக்குது என்று விக்ரம் கேட்டான். அதை கேட்ட டேனி, இந்த ஜேம்ஸ் குரூஸ் சரியான ஒரு முட்டாள். அவனுக்கு விக்ரம் சாரை பிடிக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். அதே சமயம் விக்ரமும் அவன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது என்று யோசித்தவன் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தான். விக்ரம் சார், ஃபாரின்ல க்ரூஸ் கம்பெனிக்கும் லத்தீன் குரூப்ஸுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஜேம்ஸ் அந்த க்ரூஸ் குரூப்ஸோட ஃபேமிலி தான். இவங்க அமெரிக்காவில் இருந்து வந்தவங்க. ஆனால் ஜேம்ஸோட அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்பவே வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூஸ் கம்பெனி அமெரிக்கா கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதிபரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த ஜேம்ஸ் பற்றி சொல்லணும்னா அவங்க க்ரூஸ் ஃபேமிலி வாரிசு ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் போச்சு. அவங்களோட சண்டை போட்டதில் இவனும் ஒரு ஆள். ஆல்ரெடி இந்த முட்டாள் ஏற்கனவே உங்களுக்கு எதிராக இருக்கிறான்னு அவன் உங்களை வெறுக்கிறான். ஸோ உங்களுக்கு அவனை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது அவனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நான் அவனை காலி பண்ணிடுறேன் என்று டேனி சொன்னான். டேனி இப்படியெல்லாம் விக்ரமிடம் பேசுவதற்கு காரணம் அவன் விக்ரமுடன் சேர்ந்து வேலை செய்வதில் முழு மனதாக முடிவெடுத்திருந்தான். அதனால் விக்ரம் போன்ற சக்தி வாய்ந்த ஒருவனை நம்பினால் தன்னால் எதையும் செய்ய முடியும். அதற்காக தான் அவனுக்காக எதையும் செய்ய நிச்சயம் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில் உறுதியாக இருந்தான் டேனி. ஜேம்ஸ் க்ரூஸ் பற்றிய விவாதத்தை விக்ரம் ஆரம்பித்த போது அவனது ஒப்புதலை பெற தன்னால் முடிந்தவரை தான் அவனுக்கு உண்மையாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ள விரும்பினான். அவன் பேச்சுவார்த்தையும் நடத்தையும் வைத்து விக்ரமால் அவனது எண்ணத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. க்ரூஸ் பத்தி அந்த அளவுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்று விக்ரம் கூலாக புன்னகைத்தவாறு சொன்னான். ஓகே விக்ரம் சார், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி நான் இதோட விட்டுறேன். இனிமே இதை பத்தி பேசல என்று தலை அசைத்து சொன்ன டேனி அதன் பின்பு தனது முகபாவத்தை மாற்றிக்கொண்டான். டேனி, இப்போ நீ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, லத்தீன் குரூப்ல கூடிய சீக்கிரத்தில் டாப் 1க்கு வரதுக்கு ட்ரை பண்ணு. அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே நான் உனக்கு பண்றேன். ஃபாரின்ல உன்னால எனக்கு நிறைய வேலை ஆக வேண்டியிருக்குது. அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் லத்தீன் குரூப்ல உன்னால டாப்ல வர முடியுமோ அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணு. உன் கையில இருக்கிற சக்தி மட்டும்தான் உண்மையான பலம். அதனால உன்னோட பலத்தை நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீ சொன்ன அந்த போட்டியாளரை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல அவன் உன் வழியில நிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரம் அவனிடம் சொல்ல அதை கேட்ட டேனிக்கு மனதிற்குள் எல்லையில்லா சந்தோஷம். நான் லத்தீன் குரூப்ஸில் 3வது ஆளாக இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் டாப்பில் வந்துட மாட்டோமோன்னு பல முறை நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அதை என்னால் ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த வீனஸ் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தான். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் குழம்பிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ விக்ரம் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு எனக்கு ஒரு நல்ல முடிவுன்னு தான் தோணுது. எனக்கு விக்ரம் சார் கீழே வேலை பார்க்கறதுனால எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நான் கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் தனது முகத்தை மிகவும் உற்சாகமாக மாற்றினான். அவன் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை புரிந்து கொண்ட விக்ரம், உண்மையாவே நீ ரொம்ப அறிவாளிதான். உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம ஈஸியா எந்த பக்கம் இருந்தா உனக்கு அட்வான்டேஜோ அதுக்கு ஏத்த மாதிரி டேர்ன் ஓவர் ஆகிட்ட. பட் அதே சமயம் என்கிட்ட இருந்து எனக்கு சதி பண்ண நினைச்சனா நீ சந்திக்கிற விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இதையே நீ என்னோட வார்னிங்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல என்னோட அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா என்று செல்லமாக அவன் கன்னத்தில் தட்டினான். அப்பொழுது கதவை திறந்த ராக்கெட் ராஜா விக்ரமிடம் மிகவும் பணிவாக, விக்ரம் சார், நான் உள்ள வரலாமா என்று கேட்க, உளவா ராஜா என்று சொன்ன விக்ரம் டேனி பக்கம் திரும்பி, டேனி, இனி ராக்கெட் ராஜாவோட கான்டாக்ட் பண்ணிக்கோ.
கூடவே இப்போ உன் கூட இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ராக்கெட் ராஜா கீழே மாத்திடு. பிகாஸ் நீ ஏற்கனவே ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிற. ஸோ அதுவே உனக்கு போதும். பிகாஸ் ராக்கெட் ராஜா தான் நமக்கு மொத்தமான ஒரு கமர்ஷியல் பலமே. நாம எந்த அளவுக்கு அவருக்கு கமர்ஷியல் சப்போர்ட்ஸ்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல அதை கேட்ட டேனிக்கு குழப்பமாகவும் ஏனோ சங்கடமாகவும் தோன்றியது. நாம என்னதான் லத்தீன் குரூப்ஸ்ல பெரிய ஆளா இருந்தாலும் இங்க இவங்க நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம புது ஆளு தான். அதனால நாம ராக்கெட் ராஜாவுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்று நினைத்த அவனது மனது சிறிது சஞ்சலப்பட்டது. காரணம், ராக்கெட் ராஜாவை விட டேனி மிகச் சிறந்தவன். ஏற்கனவே டேனி ஒரு சர்வதேச நீதி குழுவின் தளபதி. ஆனால் ராக்கெட் ராஜா வெறும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு பிசினஸை பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியாது. உண்மையில் டேலண்டை பொறுத்தவரை ராக்கெட் ராஜாவை விட டேனி தான் உயர்ந்தவன் என்று நினைத்த டேனிக்கு மனதிற்கு சிறிது சஞ்சலமாக இருந்தது. இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த டேனியை சீரியஸாக பார்த்த விக்ரம் அவன் மனதை சரியாக புரிந்து கொண்டவன் போல, என்ன டேனி, நான் சொன்னதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அமைதியா இருக்கிற? உன் முகமே சரியில்லையே, ஈகோ தடுக்குதா? இது எல்லாத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே கவனிக்கிறது உனக்கு ஈஸியா? ராக்கெட் ராஜா செய்யற எல்லாத்தையுமே அச்சு பிசுறாம எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம ராக்கெட் ராஜா மாதிரியே உன்னால பண்ண முடியுமா என்று கேட்டான். அவனது இந்த கேள்விகளுக்கு உறுதியாக என்னால் முடியும் என்று டேனியால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் அவன் சிறிது தயங்கியவாறு, எனக்கு நீங்க சொல்ற எல்லா தகுதியும் இருக்குமான்னு தெரியல, பட் இதில் என்னால் கண்டிப்பாக பாதி விஷயங்களை பண்ணி முடிக்க முடியும் என்று அவன் தயங்கியவாறு சொன்னான். அதன் பின் ஏதோ யோசித்தவன் விக்ரமிடம், விக்ரம் சார், போன தடவை அண்டர் கிரவுண்டில் இருக்கிற என்னோட நிலத்தடி கிடங்க ராக்கெட் ராஜா ஆள் மூலமாக தானே க்ளோஸ் பண்ணீங்க. அது ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு பிஸ்னஸ். அதில் பல வகையான மதிப்புமிக்க வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்க. நான் வேணும்னா மறுபடியும் அதை இங்கேயே கண்டினியூ பண்ணட்டுமா? அதை ஒன்னையாவது நான் என்னுடைய பொறுப்புக்கு கீழே எடுத்துக்கவா என்று டேனி கேட்க, இங்க பாரு டேனி, ஃபாரின்ல நீ என்ன வேணும்னாலும் வேலை பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனா என்னோட நாட்டில் என்னோட இடத்துல நீ இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு கீழே இருக்கிற பாடி கார்ட்ஸை நீ ராக்கெட் ராஜா கிட்ட கொடுத்துடு என்று அவன் மிகவும் தீவிரமாக சொன்னான். காரணம், அவனுடைய கருத்தே டேனியை வெளிநாடுகளுக்கு மட்டும் விரிவுபடுத்துவது. இந்தியாவில் உள்ள அவனது பாடி கார்ட்ஸை சமாளிக்க ராக்கெட் ராஜாவும் நந்தகுமாரும் இருக்கிறார்கள். டேனியை முழுக்க முழுக்க ஃபாரின் சைடு இருக்கும் வேலைக்காகவே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தான் விக்ரம். அவன் இத்தனை தீவிரமாக சொல்லவும் அவனிடம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட டேனி, ஓகே விக்ரம் சார் என்று தலை அசைத்தான். இருந்தாலும் அவன் மனதிற்குள் ஒரு புதிர் இருந்து கொண்டேதான் இருந்தது. இத்தனை திறமையும் புத்திசாலித்தனமும் ஆள் பலமும் இருக்கிற இந்த விக்ரம் ஏன் இன்னும் பணமே சம்பாதிக்கல என்ற ஒரு கேள்வி டேனியின் மனதை குழப்ப ஆரம்பித்தது. அவன் மனதிற்குள் இருக்கும் இந்த கேள்வியை புரிந்து கொண்டவன் போல் விக்ரம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அதன் பின் லம்போவை அந்த இடத்திற்கு வர செய்த விக்ரம் டேனியை ராக்கெட் ராஜாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் இருவரிடமும் ஏதோ சொன்னவன் லம்போவை அழைத்து கொண்டு கீழே சென்றான். ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமர்ந்த விக்ரம் லம்போவிடம் தன்னை லத்தீன் ஹோட்டலுக்கு அழைத்து செல்லுமாறு சொன்னான். அரை மணி நேரத்தில் அவர்களது கார் லத்தீன் ஹோட்டலை வந்து அடைந்தது. அந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் ஆடம்பரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அந்த இடத்தை சுற்றிலும் ஃபாரினர்ஸ் யூஸ் செய்யும் ஸ்போர்ட்ஸ் கார் மட்டுமே நின்று கொண்டு இருந்தது. அதை பார்த்ததுமே விக்ரமிற்கு தெரிந்துவிட்டது அந்த ஹோட்டலின் வேல்யூ எந்த லெவலுக்கு இருக்கும் என்று. அதன் பின் அவர்கள் இருவரும் காரில் இருந்து இறங்கி நேராக 25வது ஃப்ளோரை நோக்கி செல்ல அந்த இடம் முழுவதும் கோல்டன் நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பணிப்பெண்களும் ஆண்களும் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்க விக்ரமும் லம்போவும் அங்கு வருவதை பார்த்த ஒரு பெண், மிஸ்டர், நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ரியலி சாரி, இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேம்ஸ் குரூஸுக்கு புக் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவரை தவிர வேற யாருமே இங்க வர்றது அவர் விரும்ப மாட்டாரு. சப்போஸ் அவர் சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்குதா? ஏன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள போறதுக்கு உங்களுக்கு அலோடு கிடையாது என்று அந்த பெண் விக்ரமையும் லம்போவையும் தடுத்தாள். உடனே லம்போ அவளை முறைப்பது போன்று ஒரு பார்வை பார்க்க ஒரு சில நொடிகளுக்கு பின் அவன் யார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பெண், சாரி மிஸ்டர் லம்போ, நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்களை தடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நீங்க யாருன்னு எனக்கு புரியுது, நீங்க 2 பேரும் உள்ள போகலாம் என்று அந்த பெண் அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல வழிவிட்டாள். லம்போவை பார்த்து, இங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் இமீடியட்டா கிளியர் பண்ண
என்று சொன்ன விக்ரம் அதன் பின் ஜேம்ஸ் குரூஸ் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். அங்கே கையில் ஒயின் கிளாஸுடன் தன் 2 புறங்களிலும் 2 பெண்களுடன் உல்லாசமாக சிகரெட் பிடித்துக் கொண்டு சல்லாபத்தில் இருந்த ஜேம்ஸ் குரூஸை பார்த்தனர். இவனுக்கு எப்ப பாரு இதேதான் வேலை போல. 2 பக்கமும் 2 குட்டிங்க, கையில ஒரு புட்டி, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் என்று மனதிற்குள் நினைத்து சிரித்த விக்ரம் அவனை பார்த்து தனது தொண்டையை கனைக்க அந்த 2 பெண்களும் ஜேம்ஸிடம் இருந்து விலகினர். அங்கு அவனை பார்த்த ஜேம்ஸ் குரூஸின் மனதிற்குள் அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் ஒரு கணம் இதையும் யோசித்து தன்னை சுதாரித்துக் கொண்டவனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. என்ன விக்ரம், நந்தகுமாரோட கம்பெனி கூண்டோட கைவிட்டு போயிடுச்சா? அதனால மனசு கஷ்டப்பட்டு இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்க, உனக்கு அந்த அளவுக்கு பைசா இருக்குதா? வந்த சரி, பட் இங்க வந்திருக்கிறது என்னோட பிரைவேட் பிளேஸ் ஆச்சே. இங்கெல்லாம் நீ உள்ள வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. சோ நீ இங்க இருந்து கிளம்பலாம் என்று சொன்னவன் தனது கையில் இருந்த ஒயின் கிளாஸில் ஒரு சிப் எடுத்துக்கொண்டு தன் அருகில் இருந்த பெண் இருவரது கன்னத்திலும் முத்தமிட்டான். அவனது இந்த செயலை பார்ப்பதற்கு விக்ரமிற்கு அருவருப்பாக இருந்தது. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அது ஏன்னு நான் அந்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லட்டுமா? கூடிய சீக்கிரத்துல மனோகர் குரூப்ஸ் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். நான் தான் இனிமேல் அதுக்கும் CEO. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் ஒய்ஃபோட கம்பெனியும் என் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ண போற? நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? சரி, உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா தான் இருக்குது. வாய் விட்டு கேட்க தயங்குறியோன்னு தோணுது. பேசாம என் காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றேன். மாசம் உனக்கு ஒரு 5000 10,000 கொடுத்தா போதுமா? அதை வச்சு சமாளிப்பியா என்று அவனை பார்த்து கிண்டலாக சொன்னார் ஜேம்ஸ் குரூஸ். ஏண்டா, உன்னை ஒருத்த ஓங்கி குத்துனா அவனை உனக்கு திரும்ப குத்த கூட தெரியாது. அப்படி இருந்தும் உனக்கு இருக்கிற வாய்ஸ் அவடால் இருக்கே, அதை நினைச்சுதான் எனக்கே தைரியம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. எப்படிடா உன்னால இந்த அளவுக்கு துணிச்சலா பேச முடியுது என்று அவனை பார்த்து திமிராக கேட்டான் விக்ரம். அவனது இந்த திமிரான பேச்சும் பார்வையும் ஜேம்ஸ் குரூஸிற்கு கோபத்தை வர வைத்தது. என்னடா, நான் பேசுறத பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குதா? இவ்வளவு பட்டும் உனக்கு புத்தி வரல. நான் சொன்ன மாதிரி என் காலில் விழுந்துட்டேன்னா உன்னை நான் மன்னிச்சிடுவேன். இல்லாட்டி என்னால் அடிக்க முடியலனாலும் என்னை சுற்றி எனக்காக எப்பவுமே செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட்டு உன்னை அடித்து துரத்துவேன். எப்படி வசதி என்று அவன் சொல்ல, நீ யாரை வர சொல்லணுமோ வர சொல்லு என்று திமிராக சொன்னான் விக்ரம். அவனது இந்த பேச்சு ஜேம்ஸ் குரூஸிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இவ்வளவு பட்டும் இவனால எப்படி இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியுது என்று அவன் குழப்பத்தோடு அவனை பார்க்க, விக்ரமோ தான் நின்று கொண்டு இருந்த இடத்தில் இருந்து நகர்ந்து அவனுக்கு முன்னால் இருந்த சோஃபாவில் வந்து கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக அமர்ந்தான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? என்ன திட்டத்துல இங்க வந்திருக்கான்? நீ இவ்வளவு மிரட்டியும் இவ்வளவு திமிரா இருக்கான் எப்படி என்று எதுவும் புரியாமல் அவனை முழித்து பார்த்தான் ஜேம்ஸ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.